ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கல வாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே வந்து கதிர் இருந்துட்டு, மாமா ரெஸ்ட் எடுங்க, சும்மா தேவையில்லாமல் எல்லா விஷயங்களும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி கதிர்ன்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த சண்டைக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றாங்க. ஐயோ மன்னிப்பு அது இதுன்னு எதுக்கு மாமா சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடுங்கன்றாங்க. இல்லை தேவையில்லாமல் வந்து இது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க, அவன் பிரச்சனை பண்ணதுனால தானே இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னுவாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துருவாங்க. ராஜி வந்து அவங்க பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. கதிர் இருந்துட்டு என்னாச்சு ராஜின்றாங்க. நீ எதுக்காக கதிர் என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசவே இல்லைன்றாங்க. எந்த விஷயத்த பத்தி? இது மாதிரி அப்பாவுக்கு கேன்சர் இருந்த விஷயத்த பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுன்றாங்க. தேவையில்லாம நீயும் டென்ஷன் ஆகும், அதனால தான்ட்டாங்க. அதுக்காக சொல்லாம இந்த விஷயத்த அப்படியே நீ மறைப்பியான்றாங்க. இங்க பாரு, நீ மறைச்சதுனால எவ்வளோ பிரச்சனை தெரியுமான்றாங்க. அப்பவே சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது, இப்படி மறைச்சிட்டியே அப்படின்றாங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா? ஏன் ராஜி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுறேன்றாங்க. சொல்லியிருந்தா தேவையில்லாம எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்கன்றாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதுனால நான் மட்டும் தான் கவலைப்பட்டேன். இப்போ அவருக்கும் எதுவும் இல்லை, காப்பாத்தி அடிச்சலன்றாங்க. உண்மையிலே என் குடும்பத்தை நீ எவ்வளோ காப்பாத்திருக்க. ஏன்னா பெரியப்பா எல்லாருமே அவ்வளோ, சித்தப்பாலாம் வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணியுமே வந்து நீ அப்பாக்காக நின்று அப்பா அந்த இடத்துல காப்பாத்திருக்க. அவங்க பண்ற பிரச்சனையில போடான்னு சொல்லி விட்டு போகாம இந்த அளவுக்கு நீ பாத்துக்கிட்டே, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கணும்னு நினைச்சா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து கதிரை கட்டி பிடிச்சிட்டு ராஜி அழுகுறாங்க. அப்பாக்கு நீ ஒன்றும் இல்லை ராஜி, ஃபீல் பண்ணாத, நான் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன்றாங்க. இப்படி ஒரு புருஷன் இடையே நான் கொடுத்து வச்சிருக்கணும்ட்டு ராஜி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.